Hi friends, welcome to Tilaha Home. Tilaha Home channel இன்னும் நீங்க subscribe பண்ணலைனா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை மறக்காம press பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிடுங்க. அப்பதான் நான் future-ல போடுற videos உங்களுக்கு உடனே notification-ஆ கிடைக்கும். இந்த வீடியோல என்னோட Friday lunch routine share பண்ண போறேன். நிறைய பேர் routine videos பார்த்துட்டு நீங்க டயத்தோட share பண்ணுங்க. அப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிருந்தீங்க. அதனால இந்த lunch routine-ஐ நான் நேரத்தோட share பண்ணியிருக்கேன். இன்னைக்கு Friday அப்படிங்கிறதுனால நான் ஒரு வாழைக்காய் புட்டு, முட்டைக்கோஸ் கூட்டு, சொரக்காய் தயிர் பச்சடி, அப்புறம் சாதம், சாம்பார் அண்ட் தயிர் இதுதான் இன்னைக்கு வைக்க போறேன். வாங்க இது எப்படி பண்றது அப்படிங்கறத நேரத்தோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண டைம் சொல்லிக்கிறேன். 12:41 ஆகுது. ஆக்சுவலா 12:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த 10 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வேணுங்கிற பருப்பு வேக வச்சு எடுத்துர்க்கேன். 3 காய்கறியுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் முட்டைக்கோஸ்ல வந்து கூட்டு வைக்க போறேன். அதனால நான் முட்டைக்கோஸ் கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திரலாம். சோ 3 காயையும் ஃபர்ஸ்ட் 3 பர்னர்ல நான் வச்சிட்டேன். முட்டைக்கோஸ் கூட்டு, சொரக்காய் தயிர் பச்சடி, வாழைக்காய் புட்டு இதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சொரக்காய்க்கும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சொரக்காய் பாத்தீங்கன்னா அது விதையோடயே நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். அதனால உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. வாழைக்காய் வந்து வெந்து வந்த பிறகு தான் நம்ம உப்பு சேர்ப்போம். அதுல இப்ப எதுவும் சேர்க்க வேண்டாம். சோ குக்கர் ஓபன் பண்ணிட்டு அந்த பருப்போடயே பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு வேணுங்கிற கேரட்டையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அத நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 12:55 ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா 3 காயுமே ஆல்மோஸ்ட் வெந்து முடிய போகுது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குக்கர்ல இருந்த பருப்பை வேற பாத்திரத்துல மாத்திட்டு அதுல அரிசி ஊற வச்சிருக்கேன். சாம்பாருக்கு புளி ஊற வச்சிருக்கேன். 3 காய்க்கு வேணுங்கிற தேங்காயை துருவி வச்சிருக்கேன். இப்போ சொரக்காய் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் சொரக்காய் பச்சடிக்கு நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்ல மையா அரைச்சிக்கலாம். ஸோ சொரக்காய் வெந்துருச்சு. நான் அதை தண்ணியெல்லாம் நல்லா இருத்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துடலாம். ஸோ வாழைக்காவையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதுவும் வெந்துருச்சு. ஸோ வாழைக்காவை இறக்கிட்டு அந்த பர்னரில் நான் இப்போ சாதம் வைக்க போகிறேன். ஆல்ரெடி அரிசி ஊறி வச்சாச்சு. ஸோ சாதம் நம்ம இப்போ வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கூட்டு அது இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ வேகட்டும். அதுக்குள்ளே இந்த சொரக்காய் பச்சடியில் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம இதை தாளித்து விட்டுறலாம். ஸோ இப்போ முட்டைக்கோஸ் கூட்டு பாருங்கள் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. வாழைக்காவும் நல்லா ஆறிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிட்டு அதை சேர்த்துடலாம். ஸோ தேங்காய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் முட்டைக்கோஸில். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். அதுக்குள்ளே அந்த வாழைக்காய் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஸோ வாழைக்காவை நல்லா துருவிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா வத்திருச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ வாழைக்காவையும் துருவி விட்டு வந்தாச்சு. வாழைக்காய் புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுது. ஸோ நம்ம வாழைக்காய் புட்டு அப்புறம் சாம்பார் மட்டும்தான் எனக்கு வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வாழைக்காய் புட்டுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூட 4-5 சின்ன வெங்காயம். அது நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம வாழைக்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துடலாம். ஸோ காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வாழைக்காயில் உப்பு எதுவுமே சேர்க்கலை. ஸோ வாழைக்காய்க்கு வேணுங்கிற உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். ஃபைனலாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சொரக்காய் தயிர் பச்சடிக்கும் முட்டைக்கோஸ் கூட்டுக்கும் தாளித்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு சொரக்காய் தயிர் பச்சடிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஜீரகம், ஒரு மிளகாய் வத்தல், உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ தாளிச்சுட்டு அது சொரக்காய் பச்சடியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம சொரக்காய் தயிர் பச்சடி ரெடி. அடுத்து முட்டைக்கோஸ் கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம். அதுக்கு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி தாளிச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ நம்மளுக்கு 3 பொரியல் கூட்டு அண்ட் பச்சடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாதமும் அங்கே வந்துருச்சு. ஸோ நான் சாம்பாருக்கு காய் கட் பண்ணிகிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் வந்து பண்ணிடலாம். ஸோ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கேரட் வந்து நான் பருப்பு கூடயே வேக வச்சிட்டேன். இப்போ வதக்கும் போது வெண்டைக்காவும் கத்திரிக்காவும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை தக்காளி பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு வேணுங்கிற உப்பும் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கரைச்சிட்டு இப்போ சேர்த்துடலாம். அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த துவரம் பருப்பு கேரட் அதையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுறலாம். கொதிச்சு வந்தோன்னே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சாம்பாரும் ரெடி. ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ மணி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:25 ஆகுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 ஹவர் ஆகிருக்கு. பட் நான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனால எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. 45 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த மெனுவை பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சாதம், சுட சுட சாதம், வாழைக்காய் புட்டு, முட்டைக்கோஸ் கூட்டு, அப்புறம் சொரக்காய் தயிர் பச்சடி. இப்போ சாதத்தில் நம்ம சாம்பார் ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். வெண்டைக்காய் அண்ட் கேரட் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி. ஸோ சூப்பரான மெனு, ஃப்ரைடே மெனு இங்கே ரெடி. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.